லாஸ்ட் ஒரு 8 to 10 மந்த்ஸாக நான் ஏகப்பட்ட ஃபேஸ் வாஷஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் வாஷஸ் மட்டும் சொல்ல முடியாது. அண்ட் இந்த டோனர் அது இதுன்னு எவ்வளவோ ஃபேஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இருக்க இந்த பிம்பிள்ஸ் அண்ட் அதோட ஸ்கேர்ஸ் அதெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக. பட் எதுலேயுமே நான் நினச்ச அளவுக்கு ரிசல்ட்ஸ் எதுலேயுமே கிடைக்கல. ஸோ கொஞ்சம் ரெக்ரெட் ஆகி கடுப்பாகி ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸாக எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நம்ம ஃபேஸை வந்து சோப் வச்சே நம்ம வாஷ் பண்ணிப்போம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி முல்தானி மெட்டி ட்ரை பண்ணுங்க, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். அது எப்படி இருந்துச்சு, அது நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அந்த ரெமிடி எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த ரெமிடி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த ரெமிடி மேக் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் 2 பொருள் தான் தேவை, முல்தானி மெட்டி அண்ட் பன்னீர். முல்தானி மெட்டி ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆனால் அதை கலக்கிறதுக்கு தேவையான அளவு பன்னீர் இருந்தால் போதும். அது ரெண்டையும் கலக்கி நீங்கள் நைட் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் அதை வாஷ் பண்ணிடலாம். முல்தானி மெட்டி வந்து நான் ஒரு 1.5 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, அண்ட் இந்த முல்தானி மெட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் என்ன டிஃப்ரென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்றத இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறவங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபேஸ் வாஷஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டைமில் எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபேஸ் வாஷஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் வாஷ் செட் ஆகலை அப்படின்னா ஒரு இடத்துல இருக்க பிம்பிள் அதிகமாக ஆரம்பிச்சிடும். 1 இருந்த இடத்துல 2 ஆகும், 2 3 ஆகும், அப்படி கடுப்பாயிரும் அதெல்லாம் அப்படி நடக்கும்போது. பட் இதில் வந்து எப்படி இருக்குன்னா, நான் யூஸ் பண்ணும்போது இந்த சைடு ஒரு 3, இந்த சைடு ஒரு 4 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரெகுலராக யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அது ஸ்ப்ரெட் ஆகலை. அண்ட் அதே மாதிரி எடுத்தோன்னே நமக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ்லாம் போகலை. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் நான் ரெகுலராக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட ரிசல்ட்ஸ் ஓரளவு எனக்கு தெரிஞ்சுது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு. வீக்லி ஒரு 4 to 5 days, 4 days இஸ் இனஃப் ஐ திங்க். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இருக்க பிம்பிள்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. அந்த மாதிரி எதுவும் எனக்கு நடக்கலை. அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு நடக்காது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. இது ஏன்னா ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் தானே. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இதில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் ஒரு க்ளோ கிடைக்குது. நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் எந்தளவுக்கு க்ளோவாக இருக்குமோ அந்தளவுக்கு கொஞ்சம் க்ளோ கொடுக்குது நம்மளோட ஸ்கின்னுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த முல்தானி மெட்டி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் நான் என்னோடய டயட்டை கொஞ்சம் ப்ராப்பராக நான் மெயின்டைன் பண்ணேன். அதனால கூட எனக்கு இந்த ஒரு ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக லைட்டிங் போயிடுச்சு. லைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா நான் பேச வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது. பட் இந்த வீடியோ முடிக்கணுன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அதில் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நல்லா இருக்குது, அவ்வளோதான். யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஆர் நான் ஏதாச்சும் ஒரு பொருளை பற்றின ரிவ்யூ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.